ஹாய் வினோத். ஹலோ. வினோத் ஊருக்கு கிளம்புறாரு இந்தியாவுக்கு. வினோதோட அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஸோ சம்மர்னால ஹி வாண்ட்ஸ் டு மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். போய் அங்கே ஸ்டே பண்ணி அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போகிறாரு. வி வில் சி, வி வில் லெட் யூ நோ த ப்ரோக்ரஸ். இந்தியா போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வினோத். சாப்பிடுங்க. சாப்பிட போறீங்களா? என்னமோ சாப்பிடாத மாதிரி நடிக்காதீங்க. உடம்பு முடியாத போது எப்படி அங்க போய் சுத்திட்டு இருக்க முடியும்? இல்ல, சாப்பிட தானே போறீங்க. நல்லா சாப்பிடுங்க. ஏய், முக்கியமானது வைக்க மறந்துட்டேன். இது வந்து அவங்க அம்மா வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அனுப்புனேன், அதனால உங்களுக்காக அனுப்புறேன் அத்தை. திஸ் இஸ் ஃபார் யூ. நல்லா சுட சுட தண்ணி வச்சு சூடாக குடிங்க. திஸ் இஸ் மை கிஃப்ட் டு யூ. நடுவில் வைங்கப்பா ரெண்டு இதுக்கும். ஸ்கூலில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டைப்பர் செட் வாங்கியிருக்கோம். இந்த டைப்பர் வந்து நம்ம வயசானவங்க, நம்மளே இங்கெல்லாம் ஜென்ரலாக நம்ம லாங்காக ஜாபுக்கு போகிறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி டைப்பர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, அந்த மாதிரி லாங் ஹவர்ஸ் மீட்டிங்லாம் போகும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ட்ராவல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம், நான் காஸ்கோவில் வாங்கினேன், மீடியம் டு சைஸு. பேரண்ட்ஸே வராங்களே, ஆமா, ஃளைட் இந்தியா டு யுஎஸ், யுஎஸ் டு இந்தியா, அந்த லாங் ஜர்னிக்கு போட்டுக்கலாம். அவங்களே ஏஞ்சிச்சு போற வேலை இருக்காது. அவ்வளவா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங். டைம் வந்து அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு மனசு கேட்காது. கரெக்ட். அந்த டைம்ல இப்போ வந்து அவங்க ஒருவேளை நைட் தூங்கும் போது ஷி வாண்ட்ஸ் டு ஃபீல் கம்ஃபர்டபுள், அதுக்காக நம்ம இதை அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் நான் அந்த பெட் பேடும் ஒன்று வாங்கியிருக்கேன், ஸ்லீப்பிங் பேட் அப்படின்றது இது பேர். ஜென்ரலாக இது பேர் வந்து பி பேட் அப்படின்வாங்க. அதாவது நைட்டில் வந்து பெட்டில் படுக்கும்போது, இல்லைனா மெனோபாஸ் பீரியட்ஸ் அண்ட் மெனோபாஸ் இருக்கும்போது இந்த மாதிரி அமேசானில் இருக்குது. இதோட லிங்க் நான் அமேசான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். பீரியட்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி போட்டு படுத்துப்பாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்க இப்போ ரொம்ப ஓவராக ப்ளீட் ஆகுது, பயமாக இருக்குது, பெட்டில் எதாவது ஆயிடும் அப்படின்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வினோதோடைய ஸ்டஃப்லாம் வச்சுருக்காரு. ஸோ வினோத் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஹீஸ் ஃப்ளைங் த்ரூ ஏர் இண்டியா, ரைட்? ஆக்சுவலாக கேட்க மறந்துட்டேன். வச்சுக்கலாம். Hi Vinod. Hello. Are you ready for the travel? Yes. எல்லா திங்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? Almost. பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? பாஸ்போர்ட், தண்ணி, பேக் எடுத்துட்டேன், ஸ்லீப் ஆப்னியா மிஷின் எடுத்துட்டேன். உங்க சூட்கேஸ் ஒரு வாட்டி போட்டோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கோ. ஓகே. என்ன பிராண்ட் சூட்கேஸ் இது? இது லக்கி பிராண்ட். ஒன்னு லக்கி, இன்னொன்று வந்து என்ன மார்க் நியூயார்க். மார்க்ஸ் நியூயார்க். இது அவரோட ஸ்லீப் ஆப்னியா மிஷின். திஸ் இஸ் வினோத், தட்ஸ் ஹிஸ் பேக்பேக். ஓகே, ரெடியா? நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு தி ஏர்போர்ட். விவின் வந்து வரமாட்டேன்ட்டான். இங்கே வா, ஷோ யுவர் ஹேட். அப்பாவோட நெல் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸ்டாண்ட் வித் அ ஹேட். ஹேட் போடு ப்ளீஸ், இட் லுக்ஸ் நைஸ். ஃப்ரண்ட் அவுட்ரி. ரெடியா? யா ரெடி. நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு தி ஏர்போர்ட். ஏங்க தவன் வர்க் போயிருக்கான். ஆமா, தவன் காலையில சொல்லிட்டான். ட்ராப் பண்ணதுக்கு வரோம். இதான் அந்த ட்ரெயின் between. In 900 feet, use the right two lanes to stay to the right two departing flights. பல பேரை ட்ராப் பண்ண வினோத் வந்திருக்காரு. வினோதே ட்ராப் பண்ண Stay to எனக்கு the ஒரு right two departing flights. ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல இறக்கி விட்டுட்டு பார்க் பண்ணிட்டு நான் இப்போ போயிட்டு இருக்கேன். வினோத் செக்இன் லாபி, டிக்கெட்டிங் லாபி. இதுதான் எஸ்எஃப்ஓட டிக்கெட்டிங் கவுண்டர்ஸ். ஏர் இண்டியா அந்த சைடில் இருக்கு. ஸோ லெட்ஸ் செக். ஃபர்ஸ்ட் டைம் ஏர் இண்டியாவில் போகிறார் வினோத். அழகா இருக்கு பாருங்க ஏர்போர்ட். They are in line. ஏர் இண்டியாவோட செக்இன் கவுண்டர். ஆல்ரெடி கூட்டமாக இருக்கு.
வினோத் லைன்ல நிக்கிறாரு. My dad's taking care of him. I don't think my dad. ஏர்போர்ட் இதான் டிபார்ச்சர் ஹால். கவுண்டர்ல வினோத் இருக்காரு. ஹாய் வினோத். I'll have to stay out. ரெடியா வினோத்? Not get ready. ரெடியா? Ready. Checked in? Yes. Yes, Got have a the safe boarding travel. pass. Yeah. Thank Let's you. go to security. Yeah, let's go. நான் இப்போ ஆர்டர் பண்ணது வந்து இந்த பீன்ஸ் இது வழியா அப்படியே வந்து அவங்க அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க உள்ள போட்டு தராங்க. ரெகுலர் மில்கா என்ன மில்க்குன்னு கேட்டாங்க. கொடுத்துட்டோம். வாங்கிட்டு அங்கே வெண்டீஸ் இருக்கு, ஏதாவது இருக்காங்க. சாண்ட்விச் எல்லாம் போட்டு ஏ கேட் பக்கத்துலயே இருக்கு இந்த சாப்பாடு இடம். வெண்டீஸ்ல என்ன இருக்கு போலாம், இது முடிச்சுட்டு போலாம். கழுவுறது வேற வாஷிங் வாஷ் பண்றதுக்கு அப்படி வச்சு அமுக்கிடுறாங்க. எக்ஸ்ட்ரா குட்டி கப் கேட்கலாமா? Can I have a small cup? வேணா எடுத்துக்கணும். ஆமா, எடுத்துக்கிறேன். One second. நாங்கள் வந்து இப்போ காஃபி வாங்கியிருக்கோம், கேப்புச்சினோ. அடுத்தது 2 சாண்ட்விட்சு. அம்மாவுக்கு வந்து வெண்டீஸோட சாண்ட்விட்சை வந்து ட்ரையல் கொடுக்க போகிறோம். இவங்க தான் வந்து ஆர்டிஸாக வெண்டீஸ் வராங்க மவுண்டன் ஹவுஸ்க்கு வர போகிறாங்க. ஒன்று வந்து ஸ்பைசி, ஒன்று வந்து ரெகுலர். அப்படியே படத்தில் இருக்க மாதிரியே இருக்குல்ல பன்னு. இது ஸ்பைசின்னு நினைக்கிறேன், பார்க்க ரெட்டாக இருக்கு. இதுவும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் லைட்டா. பெரிய டிஃபரன்ஸ் தெரியலையே, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாரு சூடு. அவ்வளோக்கும் ஸ்பைசி. சூடா பண்ணதுனால ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிமா இருக்கு? நல்ல சூடா இருக்கு. Sure. Thank you Vinod, thank you so much. Sorry. Bye. Take care. Bye. Don't Safe worry travel. about the house. Ravi, நான் பார்த்துப்பேன். Vinod is going into the checkpoint. Bye. நாங்க இங்க இருந்து பாப்போம். செம்ம கூட்டமா இருக்கு, லாங் லைன்ஸ் இருக்கு. 3 கவுண்டர் இருக்கு. இங்க ஒரு கவுண்டர், இங்க ஒரு என்ட்ரி, அங்க ஒன்று இருக்கு. அப்புறம் இது வழியா உள்ள போனீங்கன்னா நிறைய கவுண்டர் அந்த இடத்துல இருக்கும். லாங் லைன் தாண்டிட்டு வந்துட்டார் வினோத் இந்த இடத்துக்கு. செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ல நம்ம பாஸ்போர்ட்டை பார்த்து செக் பண்ணுவோம். பாயிண்ட் ஏல இருக்காரு. பிளெண்ட் ஜெட் ஒரிஜினல் போர்ட்டபிள் பிளெண்டர். நல்லா இருக்கு பார்க்க. வினோத் ஊருக்கு போறாரு. ஸோ அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஸ்மூத்திலாம் போட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்காக வாங்க போகிறோம். ஒன்று நான் வச்சுப்பேன், ஒன்று ஊருக்கு வாங்கிப்பேன். இந்த பிளெண்டரில் வந்து அவங்களுடைய பேட்டரிஸ் லித்தியம். ஸோ நம்ம செக்இன் லக்கேஜ்லேயும் போட முடியாது. அண்ட் டிட்டாச்சபிளாக இருக்குது, விச் மீன்ஸ் த பிளேட் வில் பி எக்ஸ்போஸ்டுன்றதுனால நம்ம கேரி ஆன்லையும் கொண்டு போக முடியாதுன்ற ரீசனுக்காக தே ஆக்சுவலி டிட் நாட் அலோவ் அஸ் டு டேக் திஸ் த்ரூ.
லைன் பெருசாக லாங்காக இருந்ததுனால வினோத் வெளியில் வந்து தரல. ஆக்சுவலி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, வேணும்னா நீங்கள் வெளியில் வந்து கொடுத்துட்டு திருப்பியும் செக்யூரிட்டி கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். பட் நம்ம வந்து பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வி வென்ட் த்ரூ த லைன். வினோத் ட்ராப் பண்ணியாச்சு. நானும் அம்மாவும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வந்தோம். இப்போ நம்மளுடைய பார்க்கிங் கராஜை நோக்கி நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். நான் ஏர்போர்ட்டில் தான் இன்னும் இருக்கோம். நான் வந்து ஜியில் பார்க் பண்ணேன். ஸோ நவ் ஐ ஹாவ் டு கோ டு பார்க்கிங் கராஜ். ஜி ஜஸ்ட் டவுன் தேர். யா, பார்ட் வேணும்னா இங்கே இருக்குது பார்ட், அது வழியாகவும் வரலாம். ஏர் ட்ரெயின் வேணும்னா மேலே எப்படி போகணும். இப்போ நானும் அம்மாவும் ஜியை நோக்கி போகிறோம். கீழே இருக்குது. எனக்கு வந்தோடனே ஜியில் பார்க்கிங் இடம் கிடச்சிது, அதனால் நான் இங்கேயே போட்டேன். யாருமே இல்லை இந்த வாட்டி. ஹலோ ஹலோ. ஸ்கூல் பிளட்ஜ் மாதிரி கையை காட்டிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு இட்ஸ் கோயிங் டு பி the 4 of us here without Vinod. நான் தான் வீட்டில் பெரிய ஆளு, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஆமாம். இல்லைனாலும் நீங்கள் தானே பெரிய ஆளு. இல்லை, வினோத் இருந்தால் ஒரு தனாவட்டம். வினோத் இல்லைன்னா அம்மா வில் டேக் ஓவர். ஸோ இப்போ லாபியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த லாபின்னு இருக்கு பாருங்க, கராஜி இங்கே போட்டிருக்கேன். அங்கேருந்து ஏற்கிறாங்க. காட்டுறேன். இந்த இப்போ கிராஃப்டிங் இருக்கும், ஏர்கிராஃப்ட். இதுதான் கராஜி. அம்மா இங்கே ஒரு ஃபோட்டோ எடுங்க வாங்க, அழகாக இருக்கே. இங்க பாருங்க, யுனைடெட். சூப்பராக இருக்கா பிளேனு. எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த ஏர்போர்ட் ஃபேசினேஷன் போவே போகாது நமக்கு. போகலாமா? இங்கே கொடுக்கறதே போதும். Have your attention, please. Passengers seated in row 44 to 57, use both sides of the podium for boarding. 44 to 57 only, both sides of the podium for boarding. Both sides of the podium for boarding. Oh, no, it's trouble. She'll give you. Soda, no. Okay.
மும்பை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது டிசைன்ஸ் எல்லாம். தாராவி அது மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். டாக்ஸி எல்லாம் ஒன்று தானே வேற வேறையா? பாம்பேவுடைய பேகேஜ் கிளைம் ஏரியா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. நைட்டு அதுவும் நான் 5 மணி காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு. 4-5 மணிக்கு. அன்பிலீவபிள். ஃப்ளைட் கிளம்பும் போதே வந்து 2 ஹவர்ஸ் டிலேயாக கிளம்பிச்சு எஸ்எஃப்ஓலேருந்து. நம்ம மும்பை போய் ரீச் ஆகும்போது ஆல்ரெடி 4 ஹவர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு டிலேனால. கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ மும்பை, டெல்லி, பெங்களூர் வழியாக வேறு சென்னை போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஏர் இண்டியாவில் வந்து என்ன பிரச்சனைனா நம்ம போய் லைனில் நின்று சண்டை போட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நாங்கள் போய் கொஞ்சம் நான் லைனில் நின்று அப்புறம் வேறு லைனில் நின்று அது 1 ஹவர் டைம் அதுக்கே போயிடுச்சு. ஸோ பேசிக்லி நம்ம இமிக்ரேஷன் முடித்தோடனே பேகேஜ் கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டம்ஸில் போய் கஸ்டம் கிளியர் பண்ணிவிட்டு தென் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இந்த டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம வந்து அங்கே ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். எந்த ஃப்ளைட்டுன்னு பார்த்து அந்த லைனில் நின்று நம்ம அந்த போர்டிங் பாஸை காமிச்சு செக்இன் பண்ணோன்னா அவங்க வந்து டேக் பண்ணி அந்த லக்கேஜஸ்லாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இதுக்கு ஃப்ளைட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. லோக்கலாக வந்தோன்னா டொமஸ்டிக் சேஞ்ச் ஆகிறதுக்கு அங்கே செக்இன் பண்ணி அப்புறம் இதில் மேலே வர வேண்டியதாக இருக்குது. கூட வர ரெண்டு நண்பர்கள் இவங்க தான் சென்னைக்கு வராங்க எஸ்எஃப்லேருந்து. மயிலாம் நல்லா இருக்கு இப்போ ஏர்போர்ட்டு. பெங்களூர் இப்போ பயங்கரமாக இருக்குங்க. இப்போ பயங்கர சூப்பராக இருக்கு. பார்க்கவே அப்படியே ஒரு கார்டன் உள்ள போன மாதிரி இருக்கு. கார்டன் சிட்டினால கார்டன் மாதிரி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதுனா எக்ஸிட்லேருந்து இதான் உள்ளே வர இடம் அவ்வளோதானா? அப்புறம் அங்கே எனக்கு சென்னையோடய 10 மடங்கு அதிகமாக இருக்கு கூட்டம். டொமஸ்டிக் சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டில் சத்ரபதி சிவாஜி எடுக்கணும் அப்படி. வாட்டர்ஃபால் கார் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் பாம்பே தானே வடப்பாவு ஃபேமஸ். இது என்ஃபீல்டு மாதிரி ஸ்டைலில் இருக்கு. ஆனால் ஹாண்டான்னு போட்டிருக்கேன். பாக்கு கடையா ஹல்திராம்ஸ் இது ஒன்று இருக்குங்க. ஃபுட் வந்து மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபுட்டாக வித்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க. ஓ தியோப்ரோமா பேஸ்ட்ரி பேக்கரி நல்லா இருக்கு. ஓ
சரக்கு கடை, கிராக்ஸ், ஸ்டீவன் மேடன் இங்கே இருக்குது. கோ கலர்ஸ் இருக்குது, சப்வே, வாங்கோ, ராப்ஃபெலா, எஸ்பி கார்டு. இது என்ன கடை? ஓகே, அப்புறம் தான் வரும். ஆயில் மீனில் வந்து கேசரி, இட்லி, மசால் தோசை, அப்புறம் வடை இருக்கு அடியில் இருக்கு வடை. ஆக்சுவலி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு. வடை ஏன் ஒழிச்சு வச்சுட்டானுங்க சைடில். தேங்க்யூ. स्ट्रीट फूड यहाँ से स्ट्रेट जाइए, स्ट्रेट यहाँ हल्दीराम के next। என்ன பைக் இது? The filtration process கிடையாது, பார்க்க கிடையாது. ஃபைனலி வந்து நம்ம சென்னையில் லேண்ட் ஆகிட்டோம். எஸ்எஃப்ஓவில் ஃப்ளைட் டிலே, அதுக்கப்புறம் பாம்பேயில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு டிலே ஆகிடுச்சு. வேறு ஃப்ளைட்டை பிடிச்சி 5 மணி ஃப்ளைட்டு பதிலாக 10 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 மணி நேரம் இருந்துட்டு
அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வந்து ஃபைனலி சென்னை லேண்ட் ஆகிறோம். ஆனால் ஒரு இது வந்து லைக் நம்ம போகும்போது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏறி போகிறோம். ஆனால் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து வர்றதுனால இந்த A1 அந்த முதல்ல இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து இறக்கி விட்ருவாங்க. இது வந்து நாட் டொமஸ்டிக் நாட் இன்டர்நேஷ்னல். ஏன்னா டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் தனித்தனியாக இருக்கும் அடுத்த கேட்டு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக லோக்கல் இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறதுக்காகவே ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ இது A4ன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே இருக்குது இது உள்ள ஏர்போர்ட்டில் என்ட்ராகி ட்ராப் பண்ண வந்தாங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் இந்த பாயிண்ட்டு. ஸோ இங்கே நேராக இப்போ இறங்கிட்டு பேக்கேஜ் கிளைம் போய் பேக்கை எடுத்துக்கிட்டு தென் நம்ம வெளியே வர மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம சந்துரு வரும்போது என்ன பண்ணாருன்னா பிக்கப் பண்ண வரும்போது நேராக போயிட்டே இருக்கு, நான் பார்த்துட்டே இருக்க தாண்டி போயிட்டாரு. கால் பண்ண சந்துரு நான் வந்துட்டேன் சந்துரு எங்கே போறீங்கன்னு. சார் உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் சார், அடுத்தது டொமஸ்டிக் அடுத்தது இன்டர்நேஷனல் சார், வந்துடுறேன் சார். நான் சொன்னேன் இப்போதான் நீங்கள் என்னை தாண்டி போறீங்க சந்துருன்னு. இல்லை சார் இன்னும் இன்டர்நேஷனல் வரல சார். அவர் நான் சொன்னேன் நான் நீங்கள் சுற்றிட்டு வாங்க, இது A4ல இருக்குது. ஏன்னா இது வந்து பாம்பே டு சென்னை வந்ததுனால அந்த ஃப்ரண்ட் வேற ஒரு இடத்துல இறக்குறாங்க. அதே மாதிரி நான் ரிட்டர்ன் போகும்போதும் இந்த இடத்துக்கு தான் வரணும்னு சொன்னேன், A10 ஆக்சுவலி. ஸோ A10க்கு வரணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அதை திரும்பியும் சுற்றிட்டு திரும்பியும் அந்த இடத்துக்கு வந்தார். ஸோ பீப்புள் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா அது டொமஸ்டிக்கும் கிடையாது இன்டர்நேஷனலும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கனெக்டிங்காக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மக்களை அதை ட்ராப் அண்ட் பிக்கப் போகிறாலும் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் போகும்போதும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போக முடியாது. அந்த ஸ்பெசிஃபிக் அங்கே கேட்டுக்கு தான் போகணும், அதை பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ ஃபைனலி இறங்கி நான் இப்போ அம்மாவை பார்க்க போயிட்டுருக்கேன். நேராக அம்மாவை தான் பார்க்க போகிறேன். மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். You guys for watching this video.